Hi friends, this is Shamla from DDIS Academy. 10th volume 2ல yearly revolt against British rule in Tamil Nadu நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ வீரபாண்டியன் கட்டபொம்மன் ஓவர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மருது பிரதர்ஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். மருது பிரதர்ஸ்னா ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. ஆனா பெரிய மருது சின்ன மருது. யார் பாருங்க, பெரிய மருது இன்னொரு நேம் என்னன்னா வெள்ள மருது. பெரிய மருது அவர் இன்னொரு நேம் வெள்ள மருது, சின்ன மருது. இவங்க ரெண்டு பேரும் யாரோட தளபதினா முத்துவடிகர் இன் சிவகங்கை. முத்துவடிகர் ஆஃப் சிவகங்கை, சிவகங்கையோட ரூலரா அந்த முத்துவடிகர் இருக்கால, அவரோட தளபதி தான் இந்த பெரிய மருது சின்ன மருது, இங்க ரெண்டு பேரும். ஓகேவா? இந்த முத்துவடிகாரு வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட். இந்த முத்துவடிகர் அந்த காளியார் கோவில் பேட்டில்ல இறந்துட்டாரு. ஆல்ரெடி ரிமெம்பர் பண்ணிப்பீங்க, வேலு நாச்சியார்ல பார்த்தோம், இறந்துட்டாரு. After the Muthuvadigar died in Kaliyar Kovilkal battle, Marudhu brothers asserted in restoring the throne to வேலு நாச்சியார். இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா, அந்த நாட்டை வேலு நாச்சியாருக்கு எப்படியாவது நம்ம ரீஸ்டோர் பண்ணிடணும், கொடுத்துடணும்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. இது எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் 18th century. 18th century தான் மருது பிரதர்ஸ் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. Organized against the British rule. After the death of கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் they worked along with his brother உமதுரை. கட்டபொம்மனோட பிரதர் யாரு? உமதுரை. அவங்களோட சேர்ந்து இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. They plundering the granaries of Nawab and accused damage and destruct to company troops. அவங்க என்ன டேமேஜ் பண்ணாங்க? நவாபோட கேனரிஸ் அவங்க டேமேஜ் பண்ணாங்க. இது டிஸ்ட்ராக்ட் கம்பெனி ட்ரூப்ஸ். அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணி விட்டாங்க. யாருன்னா மருது பிரதர்ஸும் சரி, அவங்க ஊமதுரையும் சரி. ரிபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ், that is 1800 to 1801. Despite this suppression of Kattabomman's revolt in 1799, revolt broke out again in 1800. சரி, கட்டபொம்மனோட ரிவோல்ட் 1719 கட்டபொம்மன் இறந்தவுடன் முடிந்துவிடுதுன்னு நினைச்சா, ஆனா திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா 1800ல. இததான் அவங்க பிரிட்டிஷ் அவங்க ரெக்கார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்றாங்க. ரெஃபர்ட் டு ஹாஸ் எ செகண்ட் பாளையக்காரர் வார். இந்த கூட்டம் செகண்ட் பாளையக்காரர் வார்னு சொல்லல. இந்த கூட்டமைப்புல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரள வர்மா ஆஃப் மலபார், கிருஷ்ணப்பா நாயக் அண்ட் துண்டச்சி ஆஃப் மைசூர். இவங்கெல்லாம் இந்த செகண்ட் பாளையக்காரர்ல மெயின் ரோல். இந்த கூட்டமைப்புல இவங்கெல்லாம் இருந்தாங்க. இன் ஏப்ரல் 1800 they met at விருப்பாச்சி and decided to organize an uprising against the company. 1800 ஏப்ரல்ல விருப்பாச்சின்ற இடத்துல சந்திச்சு இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, கம்பெனிக்கு எதிராக ஒரே ஆர்கனைஸ் ஆகி எதிர்த்தாங்க. அப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் அப்ரைசிங். எங்க ப்ரோக் அவுட் ஆயிடுச்சு? ஜூன் 1800ல கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக் அவுட் பண்ணாங்க. இது அப்படியே ராமநாதபுரம், மதுரை அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆயிட்டே போயிருந்தது. The company got wounded of it and declared war on Krishnappa Nayak of Mysore and Kerala Varma of Malabar and others. இவங்க மேல கம்பெனி போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யாரு? கிருஷ்ணப்பா நாயக் ஆஃப் மைசூர், கேரளா வர்மா ஆஃப் மலபார் அண்ட் அதர். The Palekara of Coimbatore and Satyamangalam and Tarapuram was caught and hanged. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இவங்க இந்த இடத்துல இருக்க பாளையக்காரர் கேட்ச் பண்ணி அவங்கள தூக்கிலிடப்பட்டாங்க. கம்பெனி தூக்கிலிட்டாங்க. In February 1801, two brothers of கட்டபொம்மன் ரெண்டு பிரதர் இருக்காங்க. ஒன்னு உமதுரை, இன்னும் சவத்தையா. இவங்க ரெண்டு பேரும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சு எங்க போயிட்டாங்க? கமுதின்ற இடத்துல பதுங்கி இருந்தாங்க. இதை தெரிஞ்ச சின்ன மருது என்ன பண்ணாங்கன்னா, அவரை கூட்டிட்டு வந்து தன்னோட கேபிட்டலான சிறுவயல்ன்ற இடத்துல அவர் வச்சுக்கிட்டாரு. சின்ன மருது took him to சிறுவயல், his capital. சின்ன மருதோட கேபிட்டல் சிறுவயல் இடத்துக்கு அந்த ரெண்டு பிரதர்ஸையும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. The fort at பஞ்சாலக்குறிச்சி was reconstructed in record time. ரெக்கார்ட் டைம்ல பஞ்சாலக்குறிச்சி அந்த கோட்டையை திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பிரிட்டிஷ் ட்ரூப் அண்டர் காலின் மெக்லே retook the fort in April and மருது brothers got shelter in சிவகங்கை. திருப்பி பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் யாரு? காலின் மெக்லே அவர் திருப்பி அந்த கோட்டையை தாக்கி திருப்பி கைப்பற்றிட்டாங்க. திருப்பி அந்த மருது பிரதர்ஸ் யாரு?
உமதுரையும் சாத்தாயாவும் மருது பிரதர்ஸ் கிட்ட திருப்பி அடைக்கலம் புகுந்தாங்க. அதுதான் இங்க போட்டிருக்கு. சிவகங்கைக்கு திருப்பி போயிட்டாங்க. The English demanded that the மருது பாண்டியஸ் hand over the உமதுரை அண்ட் ஸ்வத்தையா. இங்கிலீஷ் வந்து என்ன சொன்னாங்க, மருது பிரதர்ஸ் அந்த 2 பேரும் திருப்பி எங்களுக்கு சரண்டர் பண்ண சொல்லு, திருப்பி எங்களுக்குள்ளே கொடுத்துருன்னு. பட் மருது பிரதர்ஸ் refused. நெக்ஸ்ட் காலின் ஆக்னியூ காலின் இன்னிஸ் மார்ச்ட் ஆன் சிவகங்கை. ஸோ இவங்க 2 பேரும் சிவகங்கைக்கு அவங்களோட ஆர்மியை கூட்டியே திருப்பி போனாங்க. இன் ஜூன் 1801 அப்பதான் ஜூன் 1801 மருது பிரதர்ஸ் வந்து என்ன இஷ்யூ பண்ணாங்க, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ணாங்க. இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் என்னது, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், விடுதலைக்கு ஒரு முன்னோடியா இருக்கணும்னு சொல்லி திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஜூன் 1801 மருது பிரதர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 என்ன சொன்னா, ஜாதி மதம் பேதம் எதுவுமே பாராமல் எல்லா இந்தியன்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரிட்டிஷை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இது இயர்லி கால் டு இந்தியன்ஸ் டு யுனைட் அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ் கட்டிங் கிராஸ் ரீஜன் கேஸ்ட் கிரீட் அண்ட் ரிலிஜன். எந்த ஜாதி மதம் எது இல்லாம பிரிட்டிஷை நம்ம எதிர்க்கணும்ன்றதுக்கான இதுதான் திருச்சிராப்பள்ளி proclamation. The proclamation was, இந்த proclamation எங்கெல்லாம் ஊத்துனாங்க, pasted on the wall of Nawab Palace in Tiruchirappalli Fort, on the wall of Srirangam Temple. Srirangam Temple நவாபோட பேலஸ் திருச்சியில இருக்குல்ல, அந்த கோட்டை எல்லா கோட்டையிலுமே அந்த இருக்க செவுத்துல இந்த போஸ்டரை ஒட்டினாங்க. Many பாளையக்காரர் of Tamil country railed together to fight against the English. இதை பார்த்து பாளையக்காரர் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷை நம்ம எதுக்க போறோம்னு ஒரு கூட்டமைப்பு மாதிரி சேர்ந்துக்கிட்டாங்க. சின்ன மருது கலெக்டர் நியர்லி 20,000 men. எவ்வளோ 20,000 men அவர் இதுல சேர்த்துக்கிட்டாரு. British Indian force was rushed from Bengal, சிலோன் அண்ட் மலாயா. பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, சிலோன் மலாயா பெங்கால் அங்கங்க இருந்த அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வரவழைச்சாங்க. ஆனா இங்க சின்ன மருது என்ன பண்ணி 20,000 பேர் அவர் சேர்த்துக்கிட்டாரு. 20,000 பேர் ஆட்களை திரட்டிட்டாரு இங்கிலீஷுக்கு எதிராக. ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை அண்ட் எட்டயபுரம் தஞ்சாவூர், இவங்க மூணு புதுக்கோட்டை எட்டயபுரம் தஞ்சாவூர்ல இருந்த ராஜா 3 பேருமே பிரிட்டிஷ் சைட்ல இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷ் சைட்ல இப்படி பழைய கரையிலே டிவைட் ஆனது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷோட பாலிசினா டிவைட் அண்ட் ரூல். அந்த பாலிசினால ஈஸியாவே பாளையக்காரர்ல தோற்கடிச்சிட்டாங்க. Divide and rule followed by English split the force of பாளையக்காரர் soon. எப்ப சிவகங்கை ஃபால் ஆச்சுன்னா, May 1801 English attacked the rebel in தஞ்சாவூர் and திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூருக்கு ரிபலை அட்டாக் பண்ணாங்க. அவங்க எங்க போயிட்டாங்க, பிரான் மலை அண்ட் கலையார் கோயிலுக்கு அவங்க எஸ்கேப் ஆகி அங்க போயிட்டாங்க. They were again defeated by the force of English. திருப்பி அவங்க இங்கிலீஷால தோற்கடிக்கப்பட்டாங்க. In the end of superior military strength and able commander of the English company prevailed. வலுவான ஸ்ட்ரென்த், வலுவான அந்த ஆர்மியும் சிறப்பா செயல்படுற அந்த கமாண்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ்ல இருக்க அந்த கமாண்டர்ஸும் திருப்பி பாளையக்காரர்ல தோற்கடிச்சிட்டாங்க. The rebel failed and சிவகங்கை was annexed in 1801. 1801 சிவகங்கை பிரிட்டிஷ் கைக்கு போயிடுச்சு. மருது brothers were executed in the fort of திருப்பத்தூர் near ராமநாதபுரம் on 24th October 1801. 24th October 1801 திருப்பத்தூர் கோட்டையில மருது பிரதர்ஸ் தூக்கிலிடப்பட்டாங்க. திருப்பத்தூர் கோட்டை எங்க இருக்கு, நியர் ராமநாதபுரம். அதே மாதிரி கட்டபொம்மனோட பிரதர்ஸ் உமதுரை and சவத்தையா were captured and beheaded at பாஞ்சாலக்குறிச்சி on 16th November 1801. 16th November 1801 பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையில ஊமதுரையும் சவத்தையும் தலை துண்டிக்கப்பட்டது. அப்புறம் 73 rebels were exiled to Pitang in Malaya. மலையால இருக்க பிட்டாங் என்று நாடு கடத்தப்பட்டாங்க. எத்தனை 73 rebels நாடு கடத்தப்பட்டாங்க. Though the பாளையக்காரர் fell into the English, the exploits and sacrifice inspired later generation. Thus, the rebel of Marudu brothers, which is called South Indian Rebellion, is a landmark event in the history of Tamil Nadu. இது ரொம்ப முக்கியம். Rebellion of Marudu brothers இருக்குல்ல, அதை தான் நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம், South Indian Rebellion அப்படின்னு சொல்லிட்டு is a landmark event in the history of Tamil Nadu. So கேட்பாங்க, which one is called as South Indian Rebellion கேட்பாங்க. Rebellion of Marudu brothers. Rebellion of Marudu brothers is called as dash. The South Indian
ரிபிலியன் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கர்நாடிக் ட்ரீட்டி பாருங்க. கர்நாடிக் ட்ரீட்டி எப்ப சைன் பண்ணாங்கன்னா இங்க 31st ஜூலை 1801. 31st ஜூலை 1801 அந்த ட்ரீட்டின் படி பிரிட்டிஷ் டைரக்டா தமிழகமும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் அஷ்யூம் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம். ஓகேவா? ஆனா அப்புறம் பழைய கலர் சிஸ்டம் என்னது கேம் டு அன் எண்ட். ஓகேவா? அதே மாதிரி வித் தி டிமாலிசேஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ட், அங்க இருக்க கோட்டைகள் எல்லாமே இடிச்சிட்டாங்க. அதே மாதிரி டிஸ்பேண்டட் ஆஃப் தி ஆர்மி, அதுக்கு ஆர்மி எல்லாம் கிரியேட் பண்ண எல்லாமே கலைச்சிட்டாங்க. கோட்டையும் டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. பழைய கலர் சிஸ்டம் கேம் டு அன் எண்ட். ஓகே, ஸோ கர்நாடிக் வார் எப்ப, கர்நாடிக் ட்ரீட்டி எப்படி சைன் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 31st ஜூலை 1801. ஓகே, அப் டு திஸ் மருது பிரதர்ஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.